நீங்கள் நேராக இந்த பார்ட் 2 வீடியோக்கு வந்துருந்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். நபி மூசா அவர் கையில் இருக்க தடியை எடுத்து அந்த கடலுக்கு நடுவில் அடிக்கிறாரு. அந்த கடலும் ரெண்டாக பிளக்குது. அந்த கடல் ரெண்டாக பிளந்தது. அந்த பாதையில் நபி மூசாவும் அவரோட கூட்டத்தினரும் போகிறாங்க. இதை பின்தொடர்ந்து ஃபிரோனும் அவனோட கூட்டத்தினரும் வராங்க. நபி மூசாவும் அவங்க கூட வந்தவங்களும் அந்த கடலை கடந்து மறுகரைக்கு போகிறாங்க. ஆனால் ஃபிரோனும் அவங்க கூட்டத்தினரும் கடலுக்கு நடுவிலே மாட்டி இறந்து போயிடுறாங்க. இதோட இந்த கதை முடியுது. ஃபிரோன் இறந்து போயிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது 1800களோட கடைசி காலகட்டத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியில் ஒரு பாடி ஒன்று கிடைக்குது. அந்த உடலை பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது எகிப்தோட பெரிய மன்னன் ராமசஸ் II, அதாவது ஃபிரோனோட உடல் அப்படின்னு. இதை பற்றின ஆராய்ச்சிகள் போய்கிட்டே தான் இருக்குது. அந்த ஆராய்ச்சியில் ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் பேர் மௌரிஸ் புக்கலி, அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த பாடியை எடுத்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் அந்த பாடி முழுக்க உப்பால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, இது உப்பால் பதப்படுத்தப்பட்ட ஒரு உடல் அப்படின்னு நினச்சி அவர் அந்த ரிசர்ச்சை முடிக்கலான்னு போகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கேள்வி ஏற்படுது. ஏன்னா இதே மாதிரி அவர் பல உடல்களை இந்த மாதிரியான படுகைகள், ஆற்று படுகைகள், கடல் படுகைகள்லேருந்து எடுத்திருக்காரு. அந்த உடல்களுக்கு மேலேயும் உப்பு படிமம் இருந்திருக்கு. ஆனால் அந்த உடல் எல்லாமே நல்ல ஒரு பரிசோதனை பதப்படுத்தப்பட்ட உடல்களாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஃபிரோனோட உடல் எந்த ஒரு பதப்படுத்தப்பட்ட செயல்முறைக்கும் உட்படாத ஒரு விஷயமா இருக்குது. முடிக்க போன இந்த ரிசர்ச்சை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு நம்ம மௌரிஸ் புக்கலி. ஏன்னா இந்த மாதிரியான உடலை அவர் இன்ன வரை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இந்த உடல் இவருக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்குது. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற ரிசர்ச் டீமை வச்சு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இவரோட ரிசர்ச் இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது அவர் யதார்த்தமாக ஒரு இடத்துல இதை பற்றின பேச்சு எடுக்கிறாரு. அப்போ நார்மலான ஒரு இஸ்லாமிக் ரிலீஜன் பீப்புள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விஷயம் தானே, இது சாதாரணமான விஷயமாச்சே, குரானில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் இதை சொல்லவும் மௌரிஸ் புக்கலிக்கு வேற ஒன்று ஞாபகம் வருது. ஏன்னா அவர் இதே மாதிரியான ஒரு செய்தியை பைபிள்லேயும் கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான ஹோலி புக்ஸ், அதாவது குரான், பைபிள், இந்த மாதிரியான புத்தகங்களுக்கும் ஃபிரோனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு மௌரிஸ் புக்கலி. மௌரிஸ் பைபிளை ஆராய்ச்சி செய்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடச்சிருக்கு. அதாவது மோசஸ் அவர்களும் ஃபிரோன் அவர்களை பற்றின ஒரு குறிப்பிட்ட சில வெர்சஸாக அவர் படிக்கிறாரு. அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு நிறைய கதைகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மோசஸ், அதாவது மூசா அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடலுக்கு நடுவில் அந்த தடியை எடுத்து அடிக்கிறாங்க. கடல் ரெண்டாக பிளக்குது. அதுக்கு நடுவில் அவங்க மறுகரைக்கு போயிடுறாங்க. ஃபிரோன் நடுவில் மாட்டி இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் பைபிளில் எந்த விஷயத்தையும் குறிப்பிடலை. மௌரிஸுக்கு மறுபடியும் கேள்வி வருது. மௌரிஸ் அப்புறம் குரானை ஆராய்ச்சி செய்கிறாரு. இதில் அவருக்கு வேற ஒரு விஷயம் கிடைக்குது. ஏன்னா நபி மூசா அவர்களுக்கும் ஃபிரோனுக்கும் நடந்த பிரச்சனையோட பைபிளில் நிறுத்திட்டாங்க. ஆனால் குரானில் அதோட கண்டினியூவாக மூசா அவர்களுக்கும் ஃபிரோனுக்கும் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இரவும் பகலும் தூங்காமல் அவர் ரொம்ப ரிசர்ச்லேயே இறங்கிடுறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அதை பற்றின ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா யதார்த்தமாக கிடைச்ச ஒரு உடல் பல பேரால் நம்பப்படுற பல புனித புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லவும் மௌரிஸுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. இதுக்கு சரியான விடை இன்னும் கிடைக்கல. ஏன்னா எந்த ஒரு உடலும் இறந்ததுக்கப்புறம் மக்கி போகணும், இல்லைனா நம்ம சரியாக பதப்படுத்தினா மட்டும்தான் அப்படியே அந்த உடல் இருக்கும். ஆனால் இந்த ஃபிரோனோட உடல் மட்டும் ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னு அவர் மேலும் ஆராய்ச்சி பண்ணுறாரு. புனித புத்தகங்களில் தேடி பார்க்குறாரு. அதில் குரானில் அவருக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கொடுங்கோல் ஆட்சியாளன், இந்த மாதிரி தற்பெருமை, தன்னைத்தானே பெருமையாக அடித்து கொண்ட ஒருவனோட உடல் இப்படி தான் மக்கள் பார்வைக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு வெர்சஸாக அவர் படிக்கிறாரு. அப்போ அவர் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாயிடுறாரு மௌரிஸ் புக்கலி. அவருக்கு ஏற்படுற எல்லா கேள்விகளுக்கும் அந்த புனித புத்தகங்களில் விடை இருக்குது. அதனால அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவுக்கும் வராரு. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமுமே சயின்ஸுக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், அதாவது சயின்ஸோட கோட்பாட்டில் இருந்தாலும், இந்த மாதிரியான சில விஷயம் சயின்ஸுக்கு கட்டுப்படாமல், அதாவது நம்ம மூளைக்கே எட்டாத விஷயமா இருக்குது. இதனால மௌரிஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு பெரிய புதையல்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த புதையல் வெறும் தங்கம், வைரம், வெள்ளியாக மட்டும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான செய்திகளாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துட்டு போன இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால் எப்போவும் முன்னோர்களை மதிங்க, அவங்க நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் இந்த ரிசர்ச்சை முடிக்கிறார். இதை பற்றின குழப்பங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்களும் இதை பற்றின ஒரு தேட ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம கையிலே இருக்கக்கூடிய புனித புத்தகங்களில் தான் இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. நமக்கு அந்த விஷயங்கள் அவங்க கொடுத்துருந்தாலும் நம்ம சரியாக அதை பற்றி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ படிக்க முயற்சி செய்யுங்க. வேறு எதுவும் கேள்விகள்